அனைவருக்கும் வணக்கம். என்னடா அது ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போன சீசனோட ஃபினாலே இப்போ கடைசியாக பார்த்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கியடா அப்படின்னு நீங்கள் பார்க்குறது தெளிவாக புரியுது. சில பல வேலைகளுக்கு நடுவில் நம்மளால் அந்த வீடியோ போட முடியல. திரும்ப எதுக்குடா வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிக் பாஸ் த காமன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வந்து தொடங்கியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து தமிழில் இதுதான் முதல் டைமு. பட் ஆனால் அதர் லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது வந்து மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி, இந்த லாங்குவேஜ் பிக் பாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி காமன் மேன்ஸை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம சீசனில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். எதனால் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லி கேட்குறீங்கன்னா, இது 10th சீசனுங்க. பிக் பாஸோட 10வது சீசன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டுமே. ஏன்னா போன சீசனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இருக்கிற குப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டு சீசனை நாஸ்தி பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த சீசன் ஆச்சும் கொஞ்சமாச்சும் சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியை விஜய் டிவி எடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையான விஷயந்தான். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இவனுங்க எப்பயும் போல எப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவானுங்க. பட் ஆனால் அது நடக்கிறது வந்து வேற மாதிரி நடந்து முடிஞ்சிடும். அதே மாதிரி தான் காமன் மேன் ஷோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட பார்க்கும்போது எனக்கு லைட்டாக தோணுது. இருந்தாலும் முழுசாக நான் நம்பிக்கை கைவிடலைங்க. ஏன்னா இதுலேயும் சில நம்பிக்கை தரும் முகங்கள் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அதில் மிக மிக முக்கியமாக இப்போ அதாவது வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 month இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி காமன் மேன் ஷோ அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே ஒரு பிரபலம் அப்படிங்கிறது வந்து பிரபலம் ஆயிடுச்சு. அவங்கள பிரபலம்னு சொல்கிறதா எப்படின்னு தெரில. ஏன்னா இவங்க எப்படி சொல்லி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்களாம் காமனர்ஸ், அதாவது வந்து மக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்களை வந்து செலக்ட் பண்ணி உள்ளே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு சில ஃபேஸ்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இந்த மூஞ்சியை பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணுது இல்லை? அதாவது இவங்க எப்படி பண்ணுறானுங்கன்னா வச்சுக்கோங்க, ரொம்ப பிரபலம் அடைஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்துவிட்டா கண்டுபிடிச்சிடுவாங்க மக்கள். ஆஹா இவன் இதில் வந்தவனாச்சே இதில் வந்தவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதை சின்ன சின்ன கிரியேட்டர் இருக்காங்க பார்த்தீங்களா, ஒரு 100K ஒரு 50K இந்த லெவலில் இருக்கிற யூடியூபர்ஸ், இந்த லெவலில் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர், இவங்களை கரெக்டாக தூக்கி உள்ளே போட்டு காமனர் அப்படிங்கிற பேரில் வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. ஆக காமனர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்காங்க. போக தான் நமக்கு தெரியும். சரி ஓகே டன், நம்ம ஷோவுக்கு வருவாங்க. ஷோவில் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10,000 அப்ளிகேஷன் வந்துருக்குங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் காமன் மேன் ஷோவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10,000 அப்ளிகேஷன். ஸோ அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 5,000, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 1000, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 100, அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி 50. இப்போ எங்கே கொண்டு வந்துட்டுருக்காங்க 50 பேரை கூட்டிகிட்டு வந்து இவிஎம் அந்த ஸ்டூடியோ நேம் எனக்கு சரியாக ஞாபகம் வரல. ஸோ அங்கே வெளியில் வந்து நிற்க வச்சுருக்காங்க. நிற்க வச்சுட்டு ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்க. அந்த டாஸ்கில் ஒரு 2 பஸ்ஸு, இந்த 2 பஸ்ஸில் வந்து 36 பேர் தான் ஏற முடியும். அதுக்கு மேலே ஏற முடியாது. அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து அவுட்டுப்பா வெளியப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வைக்கிறாங்களா. 2 பஸ் எடுத்து விட்றானுங்க. அதில் ஒரு 36 பேர் அடிச்சு பிடிச்சி எவன்டா அவன் முரட்டாலாம் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாரும் அடிச்சு பிடிச்சி ஓடுறானுங்க. அதில் 2 ட்வின்ஸ் எல்லாம் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கான். ஜிம் மாஸ்டர் ஒருத்தன் வரான். ஆண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. நான் இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இந்த மாதிரியான டாஸ்கில் வந்து பெண்களை விட ஆண்கள் வந்து முண்டி அடிச்சுட்டு உள்ளே வந்துடுவாங்க. காரணம் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா, பெண்களை விட ஆண்கள் இயற்கையாகவே உடல் வலிமை அதிகமானவர்கள். அதுக்காக வந்து சரிசமமானவங்க இல்லை அப்படின்னு சொல்லலை. இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கும்போது பெண்களுக்கான கொஞ்சம் அந்த உரிமை அப்படிங்கிறது கொஞ்சம் லைட்டாக பறிக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா வந்து உள்ளே வந்த நிறைய ஆண்கள் வந்த மாதிரி இருக்குது, பெண்கள் கொஞ்சம் கம்மியாக வந்த மாதிரி இருக்குது. ஸோ அதில் எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு சில ஃபேஸ், அதாவது விஜய் டிவி யாரை உள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து உள்ளே போயிட்டு உட்காரவே இல்லைனா கூட உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அது என்ன கணக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியல. திரு விஜய் சேதுபதி அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, என்ன கணக்கு இது, எப்படி நீ உள்ளே வந்தீங்கன்னு சொல்கிற மாதிரி வந்து எனக்கு சில பேர்லாம் வந்து வாண்டடா இன்டென்ஷனாக உள்ளே கூட்டிகிட்டு வந்து நீ உள்ளதான் இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிற பேர் கூட்டிகிட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. உள்ளேயே சில விஷயங்கள் நடந்துச்சு, அதையும் நான் சொல்கிறேன். இது முடியுதுங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இன்னொரு டாஸ்க் மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. இது ஆக்சுவலாக வந்து எலிமினேட் டாஸ்க் மாதிரி தான் வைக்கிறாங்க. பட் ஆனால் எலிமினேட் யாரையும் பண்ணலை. அதாவது வந்து வழக்கம் போல் விஜய் டிவி ஒரு விஷயத்தை பண்ணி சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம். சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு மீதி இருக்கிற 36 பேர் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சேர் எல்லாத்தையும் களைச்சி போட்டு இந்த சேரில் யார் உட்காடுறீங்களோ அவங்களாம் வந்து குவாலிஃபைடு, யார் உட்கார முடியலையோ அவங்களாம் வந்து குவாலிஃபைடு இல்லை அப்படிங்கிற மாதிரி விட்றாங்க. இதில் கடைசியில் ஒரு 5 பேர் வந்து நிற்கிறாங்க. ஸோ அதில் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு முகத்தை வந்து இப்பயே பிரபலமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் முனியம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எல்லாருக்குமே தெரியும், பரிச்சயமானவங்களா இருக்கிறாங்க இப்போ. ஸோ அவங்க வந்து அதில் வந்து உட்கார முடியல. பட் ஆனால் அவங்க அழுகுறாங்க, அவங்களால வந்து அதை இது பண்ண முடியல. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து ஏற்படுது. இங்கே தான் நம்மளோட ஒரு என்ட்ரி. யார் ஹோஸ்ட்டு? சரி ஓகே டன், நம்ம வந்து அர்ச்சனா சீசன் மாயா சீசன்லாம் வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அது வந்து உள்ள ஆன ஒரு கண்டஸ்டன்ட். பட் ஆனால் இப்போ வந்து அவங்க ஹோஸ்ட். இப்போ அவங்க எப்படி இருந்துக்கிறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்கள வந்து ரோஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா
வழக்கமாக ஒன்று பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த சீசனில், என்ன வா வா அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது லைட்டாக வருது. ஒன்றும் இல்லை, ஒரு ட்வின்ஸ் இருப்பானுங்க. அந்த ட்வின்ஸ் வந்து போய் சீட்டை பிடிச்சிருவான். இப்போது ஒரு செலக்ட் ஆன ஒரு ஆன் ஹோல்டில் இருக்கிற ஒரு கண்டஸ்டன்ட் தான், ஏன்னா அந்த 2 எபிசோடு பார்த்ததுனால சொல்கிறேன். அந்த ட்வின்ஸுக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து சண்டை போட்டு ஃபைனலாக வந்து எடுத்துருவான், அந்த சீட்டை எடுத்துருவான். ஆக்சுவலாக இவங்களோட கேம் ரூல்ஸ் படி அந்த அந்த சீட்டை பிடிச்சவன் தான் வந்து குவாலிஃபைட், அப்படி தான். பட் இப்படி இருந்தாலும் எல்லாரும் குவாலிஃபை தான் ஆக்க போகிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அங்கே இவங்க வந்து போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க மாயா கிட்ட. அவங்க வந்து என்னை பிடிங்கிட்டாங்க சார், நான் தான் ஃபஸ்ட்டு சேர் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அந்த பொண்ணு நேம் கூட நான் சொல்கிறேன் வரும்போது, ஏன்னா நான் எழுதி வச்சிருக்கேன், எல்லாரோடைய கண்டஸ்டன்ட் நேமே எழுதி வச்சிருக்கேன். சொல்லும் போது உடனே போயிட்டு நீங்கள் 2 பேரும் ஒரே பேட்ச் வச்சுங்க கொடு அப்படிங்கிறேன். இல்லை அப்படி எப்படி தர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன கொடு அப்படிங்கிற மாதிரி வந்து பழைய மாயா வந்து இடையில வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அதுக்காக வந்து நம்ம மாயா வந்து ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல. அவங்க எப்படி நடந்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து அதை பற்றி நம்ம வந்து விமர்சிக்கணும். அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் முடியுதுங்க. அதுக்கப்புறம் வந்து ஷோ ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ ஜட்ஜை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும் இல்லையா, ஏன்னா 3 ஜட்ஜு வந்திருக்காங்க. மூணும் வெவ்வேறு ரகம். எப்படின்னா ராஜு வந்து வந்த காமன் மேன் ஷோவில் கலந்துக்கிட்ட கண்டஸ்டண்ட்டுக்கே பாதி பேருக்கு தெரியல அப்படிங்கிறது வேறு விஷயம். இன்னொரு விஷயம், ராஜுவோட அந்த சீசனை வந்து நானே பாதி தான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம், முழுசாக பார்த்த மாதிரில. ஏன்னா எனக்கே வந்து அந்த அளவுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு முகமாக தான் தெரிகிறாரு. ஆனால் ராஜு வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான் உண்மை 2 எபிசோட்லுமே. ஸோ அவர் இந்த சைடு ஆரி, இங்கிட்டு ஓவியா. இப்போ நம்ம வந்து சீசன் 1 இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது என்ன காமெடியாக இருந்துச்சுன்னா, இந்த ஜட்ஜஸ்க்கு நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ராஜு நடக்கிற எல்லா விஷயத்தையுமே ஃபன்னாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்க்குறாரு. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக ஃபன்னாக ஜாலியாக அப்படி எடுத்துகிட்டு போகணுட்டு பார்க்குறாரு. நல்லா இருக்குது, அதுவும் நல்லா இருக்குது. இந்த சைடு ஆரி எப்போலாம் வந்து ரொம்ப சீரியஸாக ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு ஒரு கண்டஸ்டன்ட் கிட்ட, ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறது சரியாங்க, அதாவது வந்து அவரோட லைக் நீயா நானாங்கிற மாதிரி ஒரு ஷோ வந்து தமிழான்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா, ஜீ தமிழ் வரும். ஸோ அந்த ஷோவில் வந்து ஆரி வந்து ஒரு மாதிரி வந்து முரட்டுத்தனமாக நின்றுக்கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜட்ஜாக பண்ணுவார் பார்த்தீங்களா. ஸோ லைக் அந்த மாதிரி வந்து நீங்கள் இது சொன்னது கரெக்டா, இதுக்கு இப்படி பேசியிருக்கலாமே, இதுக்கு இப்படி பேசலாம்னு சொல்லும் பொழுது நடுவில் நம்மால் ராஜு வந்து குட்டி குழம்பு விட்டு அதை வந்து காமெடியாக மாற்றி விட்டுறான். இப்போ என்ன தோணுது, அந்த மனுஷன் சீரியஸாக எடுத்துகிட்டு போகிற மாதிரியே இருக்குது, நடுவில் புதிய காமெடியாக்கி விட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆக இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. இவர் பேசி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பேசலாம், இவரோட கருத்தை சொல்லி முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கண்டஸ்டன்ட் வரான். வந்து என்ன சொல்கிறான், நான் வந்து அடிமையாக வேலை செய்ய விரும்பவில்லை, நான் வந்து சுயதொழில் செய்து தான் வந்து பெரிய ஆளாக போகிறேன், நான் மாடு வச்சிருக்கேன், நான் பெரிய அப்படி இப்படின்னு சொல்லி பேசுனா நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, அடிமைன்னு எதை சொல்கிறப்பா, அப்படி பார்த்தா உங்ககிட்ட இருக்கிற மாடு கூட உனக்கு அடிமையாக தானே வேலை செய்யுது, அப்பனா அது தப்புன்னு சொல்கிறான்னு சொல்லும்போது அந்த கான்வர்சேஷன் நடுவில் நம்மால் பூந்து வந்து மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காமெடியாக பண்ணுறது, அதை வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி அதை வந்து ஒரு இதுவாக பண்ணிடுது. ஸோ இது வந்து இது அவங்களுக்குள்ள வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னாலும் இப்படி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இந்த சைடு ஒரு அம்மா, அவங்க ஒரே ஒரு அஜெண்டாவோட தான் வந்திருக்காங்க செலக்ட் பண்ணுறதுல. எவன் தன்னை விக்டிமா காமிச்சிக்கிறானோ அவன் நாட் செலக்டட், எவன் இருக்கிறத ஃபன்னாக ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க வந்து செலக்டட். இது வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் காமனாக எல்லாருமே இந்த மைண்ட் செட் வந்துட்டாங்க. எப்படின்னா வந்து தன்னை வந்து ரொம்ப விக்டிமாவோ ரொம்ப இப்படியோ காமிச்சிக்கிட்டோம்னா வந்து இந்த இடத்துல வந்து இதுவாக இருக்காது, அது போக போக வந்து நமக்கு வந்து அது வரணும் அப்படிங்கிற மைண்ட் செட் எல்லாருமே வந்துட்டாங்க. ஓவியா அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் அவங்க சம்மந்தமே இல்லாமல் தனியாக உட்காந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இப்படி ஒரு ஜட்ஜு, இப்படி ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. சரி இவங்க என்னடா பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எபிசோடு ஓகே, ஃபர்ஸ்ட் எபிசோடு கொஞ்சம் நல்லா தான் போச்சு. மாயாவை வந்து நம்ம பிக் பாஸ் வீட்டில் பார்த்த மாயாவுக்கும் இங்கே பார்க்குற மாயாவுக்கும் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யுது. கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ட்ரை பண்ணுறாங்க, எடுத்த ஒரு எபிசோட் 2 எபிசோட்ல போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணக்கூடாது. அதாவது வந்து திறமைக்கு மதிப்பளிக்காத போது, அடுத்தவங்களை வந்து தரக்குறையாக நடத்தும் போது, அடுத்தவங்களை வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணும்போது தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கொந்தளிப்பை தவிர சும்மா மாயாவை போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. அவங்க இப்போ வரைக்குமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ தாங்க இன்ட்ரடக்ஷன். ஸோ இதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக வராங்க. அவங்கள பற்றி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து இந்த மாதிரி வந்து பிக் பாஸ் காமன் மேன் ஷோவோட டே எபிசோடோட ரிவ்யூ வந்து வந்துகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமாக நம்ம வந்து பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆனோட அதையும் வந்து நம்ம கண்டினியூ வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். போன சீசனில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருந்துச்சோ அதே அளவுக்கு ஆதரவை தயவு செஞ்சு இந்த சீசன்லேயும் கொடுங்க. இப்போலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்களும் சரி, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருந்த நண்பர்களும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன், அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகாது, பார்த்தீங்க அப்படின்னா தயவு செய்து லைக் போடுங்க. ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் தடீஸ்வரன், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இவர் தான் தடீஸ்வரன்.
ஆக்சுவலாக இவங்க எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் முன்னாடியே. ஸோ அதுக்கப்புறமா ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். ஓப்பனாக சொல்கிறேன், இது விஜய் டிவி பற்றி எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருந்த வச்சு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். விஜய் டிவி நினச்சா ஒருத்தவங்களை நல்லவங்களாக காமிக்க முடியும். அதே விஜய் டிவி ஒருத்தவங்களை நினச்சா அவங்கள கெட்டவங்களாக காமிக்க முடியும். அதே டிவி ஒருத்தவங்களை நினச்சா அவங்கள எப்படி வேணா நாசம் பண்ணி வெளியில் அனுப்ப முடியும். அவங்கள்ட்ட ஒன்ஸ் நீ கான்ட்ராக்ட் போட்டு உள்ளே போயிட்டு அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவாக தான் நீ ஆவ. அவங்க ஹீரோ